உலகெங்கும் உள்ள சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். அதாவது ஆங்கில புத்தாண்டு எப்பயுமே பாருங்க, புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு மட்டும் கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் கிரகங்கள் மாறி இருக்கும். எப்படி கிரகங்கள் மாறி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, குரு அப்படிங்கிற கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். குருனாலே பணம், குழந்தை பாக்கியம், இது நல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க, செகண்ட் பாயிண்ட்டு, ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, இவங்க 3 பேருமே ஜாதகத்துக்கு கெடுதல் செய்யக்கூடியவங்க. அவங்க இந்த ஆண்டில் கெட்டு போயிடுறாங்க. யார் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, 6ஆம் அதிபதி சனி பகவான், அவர் 6ஆம் இடத்திலே கெட்டுறார். 8ஆம் அதிபதி செவ்வாய் நிஸ்பலம் ஆயிடுறார். 12ஆம் அதிபதி நிஸ்பலம் ஆயிடுறார். ஸோ இந்த வருடம் பொதுவாக எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்லதுதான் இருக்குங்கிறது பொது பலன். இப்போ ராசி பலன்கள், மேச ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? நான் மேச ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்பயுமே பாருங்க, கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி மேச ராசி. அந்த மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். சுகஸ்தானத்தில் நிஸ்பலம் அடைகிறார். கண்டிப்பா கடன்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடம் கன்னி. ஸோ மேச ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கடன் குறையும். அப்புறம் சுபிட்சமாக சொத்து வாங்கும் யோகம் உண்டு. எதை வச்சு சொல்றீங்க? எங்களுக்கு கரெக்டாக பிளானட் பிரகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் 9ஆம் இடத்துல, அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. 4னா வீடு, சொத்து, சுகம், அதெல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். ஸோ பொதுவாகவே 5ஆவது இடத்துல ஒரு கிரகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சொத்து சுகம் வாங்குவீங்க, கடன் அடைப்பீங்க. சரி, அடுத்தது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பிறக்கிறது, திருமணம் ஆகிறது, இந்த மாதிரி எல்லா வகையிலும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேற என்ன வேணும் உங்களுக்கு நியூ இயர்ல சொல்லுங்க. ஸோ இந்த வருஷம் 2024 மேச ராசிக்கு மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளும் சொத்து வாங்கும் யோகமும் கடன் தீரும் அமைப்பும் மேச ராசிக்கு உண்டு. வாழ்த்துக்கள். மேசராசிக்காரர்கள், நாங்கெல்லாம் மேசராசி சார், இந்த வருஷம் நாங்க யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி. போகர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார். மேசராசியில பிறந்தவங்க போகர் பெருமானை நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. தமிழ்ல நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அந்த போகர் பெருமானை வணங்குவதனால் நன்மைகள் அதிகரித்து தீமைகள் குறையக்கூடிய வருடமாக அமையும்.